ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நீலம்பரை போலும் ஈற்றினை நந்தி மகன் தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி 26/5/2026 அன்றும், திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதியும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 9ஆம் இடத்தில் குரு பகவான் வரும் இக்காலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாகும். இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். குடும்பத்தில் பிரச்சனை, வீண் அவப்பெயர், வம்பு வழக்குகள், உடல் நல குறைவையும் கொடுத்து கொண்டிருந்தார். சில விருச்சிக ராசிக்காரர்கள் அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ள வேண்டியிருந்திருக்கும். தொழில் மற்றும் வேலையில் பிரச்சனையை சந்தித்திருப்பீர்கள். பொருளாதார தடை ஏற்பட்டிருக்கும். பிள்ளைகள் மூலம் வீண் விரயங்களையும் அவமானங்களையும் சந்தித்திருப்பீர்கள். இனி இந்த நிலை முற்றிலுமாக மாறுபடும். குரு பகவான் விருச்சிக ராசிக்கு யோகர் ஆவார். அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகும் இக்காலகட்டம் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தும். முதலில் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் எந்தெந்த ஆதிபத்தியத்திற்கு காரகர் ஆகிறார் என்று பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவானே காரகர் ஆவார். அது மட்டுமன்றி பூர்வ புண்ணியஸ்தானம் எனும் 5ஆம் இடத்திற்கும் குரு பகவானே காரகர் ஆவார். ஆதிபத்திய ரீதியாகவும் ராசிக்கும் அவர் நன்மை செய்யக்கூடியவர் என்பதால் குரு பகவானின் இந்த கடகராசி சஞ்சாரத்தின் பொழுது நீங்கள் எண்ணற்ற யோகங்களை பெறுவீர்கள். உங்களின் பாக்கியஸ்தானம் பலம் பெற போவதால் யோகங்களும் கௌரவமும் உங்களை தேடி வரும். தொட்டது துலங்கிடும் அதிர்ஷ்டம் ஏற்படும். செல்வ செழிப்புடன் வாழ்க்கை அமைய போகிறது. வெளி மாநிலம், வெளிநாடு என மொழி தெரியாத தேசங்களில் இருப்பவர்களுக்கு கூட சிறப்பான பலன்களும் உதவிகளும் தேடி வரும். தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இக்காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்கல்வி படிக்க முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான நிலைமை ஏற்படும். 9ஆம் இடம் உயர்கல்வியையும் குறிக்கக்கூடிய இடம் என்பதால் நீங்கள் நினைத்த பாடப்பிரிவில் சேர்வதற்கான இடம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மீது பற்று ஏற்படும். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். புகழும் அங்கீகாரமும் கிடைக்கும். கல்யாணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலமாகும். மனதிற்கு பிடித்த வரன் அமையும். திருமணம் நடைபெறும். திருமண வாழ்வும் தித்திக்கும். காதலிப்பவர்கள் தன் காதலை வீட்டில் சொல்வதற்கும் காதல் திருமணம் செய்வதற்கும் இது சரியான நேரமாகும். உங்களின் காதல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உறவுகளின் சம்மதத்துடன் உங்கள் திருமணம் நடைபெறும். தந்தையின் மூலம் ஆதரவு கிடைக்கும். தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி நல்ல உறவு ஏற்படும். அவரின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களும் உங்களை வந்து சேரும். பொது நன்மை, தான தர்ம விஷயங்களில் உங்களின் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களின் முன்னோர்கள் செய்த புண்ணியமும் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனும் கிடைக்கப் போகின்ற காலகட்டம் இதுவாகும். உடல் நலம் முழுவதுமாக குணமாகும். உடல் உறுதி அடையும். முகத்தில் அழகும் தேஜஸும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய தளர்வறியாத மன உறுதியை கொடுக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இக்காலகட்டத்தில் நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும். புத்திர காரகன், தனகாரகன் என்னும் குரு பகவான் உச்சம் அடைவதாலும் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதியாக குரு பகவானே வருவதாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கும் இக்காலகட்டத்தில் குழந்தைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பேறு ஏற்படும். ஆண் வாரிசு அமைய அதிக வாய்ப்புள்ளது. ஓடி போனவருக்கு 9இல் குரு என்ற பழமொழிக்கு ஏற்ப வெளிநாட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கும் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் முயற்சி காலகட்டத்தில் கைகூடும். அரசியலில் இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும். 2ஆம் இடத்து அதிபதியாகவும் குரு பகவான் வருவதால் பிறரை கட்டி போடும் அளவிற்கு பேச்சாற்றல் உண்டாகும். தன வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்தி அளிக்கும். குரு, சந்திரன், சூரிய திசை நடப்பவர்களுக்கு இப்பலன்கள் முழுவதும் நடைபெறும். சனி திசை நடைபெறும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்பலன்கள் குறைவாகவே இருக்கும். குரு பகவான் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை உச்ச பலத்துடன் சஞ்சரிப்பார். அதன் பின் அவர் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆவார்.
அங்கு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை இருக்கும் குரு பகவான் அதன் பின் வக்ர நிலை அடைந்து மீண்டும் கடகராசிக்கு பயிற்சி ஆவார். எனவே குரு பயிற்சியின் முதல் 5 மாதங்களில் சுப காரிய பேச்சுக்கள், சுப காரியங்கள் என அனைத்தையும் மேற்கொள்ளுங்கள். குரு பகவானின் அதிசார பயிற்சிக்கு பிறகு அவரால் ஏற்படும் நன்மைகள் மத்தியமமாகவே இருக்கும். எனவே குரு பயிற்சியின் முற்பகுதியை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்கு குரு பகவானின் ஆதிபத்தியங்களும் குரு பகவான் தற்பொழுது பயிற்சியாகும் ஸ்தானமும் சிறப்பாக அமைகிறது. இது மட்டுமின்றி குரு பகவானின் சிறப்பு பார்வைகளும் விசேஷத்தை ஏற்படுத்துகிறது. உச்சம் பெற்ற குரு பகவான் தன் சிறப்பு பார்வையான 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த மனக்குறைகளும் குழப்பங்களும் தீர்ந்து தெளிவடைய போகிறீர்கள். மனதில் மகிழ்ச்சி நிலையாக குடிகொள்ள போகிறது. தெளிவான சிந்தனை பிறக்கும், எதையும் சாதிக்கும் மன உறுதி கிடைக்கும், புது வழி பிறக்கும், முன்னேற்றம் ஏற்படும், வாழ்வில் வளர்ச்சி அதிகரிக்கும். தனது சமசப்தம பார்வையான 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்வதால் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகளை காண்பீர்கள். சகோதரர்கள் வழியில் ஆதாயத்தை பெறுவீர்கள். உங்களால் உங்கள் சகோதர உறவுகளுக்கும் நன்மை ஏற்படும். குரு பகவான் தன் சிறப்பு பார்வையான 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியை பார்வை செய்வதால் பிள்ளைகள் வழியில் இது நாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல முடிவிற்கு வரும். அவர்களால் ஏற்பட்ட அவமானங்களும் அவர் பெயர்களும் மறைந்து ஒற்றுமை நீடிக்கும், உறவு பலப்படும். 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் குரு பகவானின் பார்வையை பெறுவதால் சனி பகவானால் ஏற்பட்ட எதிர்மறை பலன்கள் இனி குறையும். சகல விதத்திலும் நன்மைகளை பெறும் ஓர் குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைகிறது. இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 4ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் உண்டாகி கொண்டிருந்த உடல் நல குறைவுகளும் குருவின் பார்வையை ராசி பெறுவதால் இனி உடல் நலம் பூரண குணமடையும். அதே போல் விருச்சிக ராசி நேயர்கள் இக்காலகட்டத்தில் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. குரு பகவான் தற்பொழுது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார், நல்லவைகளை கற்றுக் கொடுக்கவும் போகிறார். இக்காலகட்டத்தில் சுய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படுகிறது என்று குருவை பகைத்து கொண்டால் உங்களின் வளர்ச்சிக்கு நீங்களே தடையாகி விடுவீர்கள். எனவே முன் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்துடன் செயல்படுங்கள். முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூரில் குரு வடிவாய் அமர்ந்துள்ள முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.